எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 148 14ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். இந்த வசனம் சொல்கிறது, தாவீது எவ்வாறு கர்த்தரை துதித்தான் பாருங்க. அவன் சொல்கிறான், தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கொண்டாட்டமாக தமது ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லுகிறான். அதே போல் அன்னாள் பாருங்க, குழந்தை இல்லாமல் இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அன்னாள் ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறாங்க, என்னுடைய கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, அவள் குழந்தை இல்லாமல் இருந்தா. அவளுடைய சிஸ்டர், அதாவது கணவனுடைய மற்ற மனைவி பெனினாள், எனக்கு நிறைய குழந்தை இருக்குது, எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், உனக்கு இல்லையே என்று சொல்லி அவளை வேதனைப்படுத்தினாள். குழந்தை இல்லாத நிலைமை இன்றைக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. குழந்தை பருவதற்கு வழியே இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் அழுது கொண்டிருக்கலாம், இனி எனக்கு குழந்தையே பிறக்காது. என்னுடைய மாமியார் சொல்கிறாங்க, என் கணவருக்கு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்களாம், குழந்தை எங்களுக்கு வேணும், எங்கள் வீட்டுக்கு வேணும், உன்னால் குழந்தை பெற முடியாது, இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லி பயமுறுத்துக்கிறாள். மனசு கஷ்டமாக இருக்குது, அழுது கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை வேதனை, எத்தனை குழந்தை இல்லைன்னா எவ்வளவு வேதனை, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. ஆபிரகாம் அப்படி இருந்தான். ஆனால் அந்த நிலைமையில் அவன் சொன்னான், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிறது தான் என்னுடைய ஆண்டவர். அவனுடைய அன்பு, அவனுடைய விசுவாசம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எனக்கு அருமையான சகோதரிகளை சோர்ந்து போகாதீங்க, கலங்கி போகாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கொம்பை உண்டாக்குவார். கொம்பு என்பது ஆசீர்வாதம். அவன் சொல்லுகிறான், அன்னாள் ஜெபம் பண்ணி, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, பெற்றுக்கொள்ள முன்னாலேயே அவள் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாள். உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். அதே போல் சங்கீதம் 89:17 பாருங்கள், நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தருடைய தயவு, இப்போ அதை தான் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில் நம்ம தியானிப்பதோடு அந்த தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எல்லாருக்கும், குழந்தை இல்லாத எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய கற்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். என்னென்ன விதங்களில் உங்களுக்கு உயர்வு வேணுமோ அதெல்லாம் கொடுக்க போகிறார். பாருங்கள், சங்கீதம் 132:17 தாவீதுக்காக அங்கே ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம். சங்கீதம் 148:14 கர்த்தர் தம் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா! கர்த்தர் என்ன ஆச்சரியமாய் ஒவ்வொருவரை குறித்து கவலையாக இருக்கிறார் பாருங்கள். உங்களை குறித்து கவலையாக இருக்கிறார். இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, என்னை ஆற்றி தேற்றுவார் யாரும் இல்லையே நினைக்கிறீங்களா? கர்த்தர் போதுமானவர். பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக என் குழந்தை இருக்கலாம், எல்லா ஆசீர்வாதம் இருக்கலாம், ரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த ரட்சணிய கொம்பை ஆண்டவர் பாருங்கள் தாவீதின் வம்சத்தில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். இந்த கொம்பை பிடித்துக்கொள்ளும், ரட்சணிய கொம்பை பிடித்துக்கொள்ளும். குழந்தை இல்லாதவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை தகப்பனே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளெல்லாம் ரட்சணிய கொம்பை பிடித்துக்கொள்ள, ரட்சிப்பு இல்லாமல் ஆண்டவரை தெய்வமாக கொள்ளாமல் உலக பிரகாரமாக இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்டு சந்தித்து அவருடைய இருதயங்களை தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே, அவருடைய ரட்சியம் ஆண்டவரே, அவருடைய ரட்சிப்பினால் அலங்கரித்தருளும். ஜீவனுள்ள தேவன் அவருடைய இடங்களை மாற்றுவீராக, வாழ்க்கையை மாற்றுவீராக, கொம்பை உயர்த்தும் கிருபையை தருவீராக. அதே போல் குழந்தை இல்லாத நிலைமை இல்லாமல் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் இருக்கிறவளை மாற்றி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் சென்னையில் இருக்கும் தாம்பரத்திற்கு வரப்போகிறோம். நவம்பர் 29ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை நவம்பர் 29 மாலை 5 மணி முதல் இயேசு அழைக்கிறார் ஆசீர்வாத கூட்டம் MCC கல்லூரி வளாகத்தில் ஆண்டர்சன் ஹாலிலே நடைபெற போகிறது. தேவனினோட பேரை சொல்லணும்னு நான் வாஞ்சியா ஜெபிச்சேன். ஐயா என் பேரை சொல்லி, பத்மாங்கிற பேரை சொல்லி ஜெபிக்கும் போது, பத்மா, கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இயேசுவின் தீர்க்கதரிசன ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது. உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன். அதுக்காக கொடாடப்படி சோசத்தை தெரிஞ்சு நாங்கள் ஜவுளி கடை வச்சிருக்கோம்.
தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் 1 ரூபாய் கூட விற்கல. நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசினேன், நல்லா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட 2 மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார். என் அருமை வாலிப பிள்ளைகளே, என் அருமை சகோதர சகோதரிகளே, நீங்களும் பிசினஸ்ல உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும், வேலையிலே உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும். உங்களுக்கு என்று சொந்த தொழில் இருக்கணும், சொந்த ப்ராடக்ட் இருக்கணும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். உங்களை அநேகருக்கு வேலை கொடுக்கும் எஜமான்களாக எஜமாட்டிகளாக வைக்க போகிறார். இயேசு அழைக்கிறார் தாம்பரம் ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் நவம்பர் 29 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு. இடம் MCC கல்லூரி வளாகம், ஆண்டர்சன் ஹால், தாம்பரம், சென்னை 59. மறந்து விடாதீர்கள். யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள்.